எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரும்பு கடை பர்ச்சேஸ் சீரிஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருள்லாம் எடுத்து வந்திருந்தோம். அதே போல இந்த டிசி ஃபேனும் கொண்டு வந்திருந்தோம். இதை ரெடி பண்ணியாச்சு. இதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கூட நான் வந்து இந்த சார்ஜரை வந்து அங்கதான் இரும்பு கடை தான் எடுத்திருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்தேன். இதுவுமே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாத்துருவோம். அதே போல இந்த சார்ஜர் எடுத்திருந்தோம். அதே போல இது எவரடி மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி லைட் நினைக்கிறேன், இதையும் எடுத்திருந்தோம். ஒர்க் ஆகுதா இல்லையா பார்ப்போம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தராசு மிஷின். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் அடாப்டர்லையும் சார்ஜ் போட்டுக்கலாம், ஒர்க் ஆக வைக்கலாம். அதே போல் பேட்டரி போட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஆக வைக்கலாம். இந்த சின்ன பேட்டரி இருக்குல்ல, ரிமோட் ஏசி ரிமோட், டிவி ரிமோட், அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா AAA அந்த பேட்டரி போட்டு ஒர்க் ஆக வைக்கலாம். இதை சாரி AAA இல்லை AA போட்டு ஒர்க் ஆக வைக்கலாம். இப்போ இதை இப்போ ஒன்று பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோம். இதை வந்து நம்ம கடையில் 200 கொடுத்தா டோட்டலா இது எல்லாமே சேர்த்து, இது மட்டும் இல்லாம இது எல்லாமே சேர்த்து நம்ம 340 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம் இரும்பு கடையில. ஃபேன் ரெடி பண்ணியாச்சு. அதுல ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. சின்ன விஷயம் தான் இருந்தது, சின்ன ப்ராப்ளம் தான் இருந்தது. ரெடி பண்ணிட்டோம். எப்படி ரெடி பண்ணுன்றதை நம்ம வீடியோவில் செக் பண்ணி பாருங்க, நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க, அதுக்கான வீடியோ இருக்கும். இப்போ இதை போட்டுருவோம். போட்டாச்சு. ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லையா. இதுல ஒரு ஓல்டரும் இருக்கு, அது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. இதையே போட்டு பார்த்துருவோம். இல்லை டெஸ்டர் கூட வச்சு பார்த்துருவோம். லைனே வரல. அதில் லைன் வருது. இதுல நான் இந்த பக்கம் பெரும்பாலும் இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இருக்கும், இதுல நியூட்ரல் இருக்கும். ஆனா இதுல மாத்தி கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ ஒர்க்கிங்ல தான் இருக்கு. இதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா. இது என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எல்லாமே ஒர்க் ஆகுது. இதுல வந்து நம்ம இந்த பவர் அடாப்டர் போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். போட்டோம். பாத்தீங்கன்னா ஆனும் ஆயிடுச்சு. நான் பேட்டரியில கூட வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி காட்டுறேன். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதே மாதிரி இந்த கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நின்றுது. அதுக்கப்புறம் நம்ம டேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து நான் இந்த பவர் அடாப்டர் எடுத்துட்டேன். இப்போ பேட்டரியில போட்டு, பேட்டரியில தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பாத்துக்கலாம். நீங்க பேட்டரியில போட்டா இந்த கவுண்ட் காட்டுது, அதாவது மைனஸ்ல போகுது, கொஞ்சமா போகுது. அடாப்டர்ல போட்டா கொஞ்சம் அதிகமா போகுது. ஆனா ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்கு, நல்லா ஒர்க் ஆகுது. டேர் பண்றேன். நம்மளுக்கு சும்மா ஒரு பொருளை போட்டு பார்க்கணும்னா நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா அந்த ப்ராப்ளம் மட்டும் என்னன்னு எனக்கு தெரியல. 177 கிராம் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 0 அப்படி நிக்குது பாருங்க. ஆனா அந்த அடாப்டர்ல போட்டா அந்த மாதிரி மாறுது. மற்றபடி பேட்டரியில வந்து நல்லா தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வருது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. இப்போ இது ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ஜரும் ஓகே ஆயிடுச்சு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் பாக்ஸும் நல்லா இருக்கு, சார்ஜரும் நல்லா இருக்கு. இப்போ இந்த சார்ஜரை போட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாத்துருவோம். இதையுமே நம்ம இரும்பு கடையில தான் கொண்டு வந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவோ சார்ஜர். பாத்தீங்கன்னா ஏறுது. சார்ஜரும் நல்லா இருக்கு. வயர் என்னது, சார்ஜர் மட்டும் தான் அங்க இருந்தது. கடைசியா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட்டு. பட் பின்னாடி வந்து இந்த இது அதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தது. அதே போல இதுக்கு 3 பேட்டரி வேணும். என்கிட்ட 3 பேட்டரி இல்லை, அதனால ஸ்க்ரூவை கழட்டிட்டேன். கழட்டி இதை ஓபன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வச்சு அப்படியே எரியுதான்னு பார்த்துருவோம், செக் பண்ணி பார்த்துருவோம். பேட்டரி தெரியுதான்னு தெரியல எனக்கு. பார்த்தீங்கன்னா
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தவறு பண்ணிட்டேன். லைட்டு சூப்பராக எரிஞ்சுது. என்ன பண்ணிட்டேன்னா இதில் எடுத்து டச் பண்ணி விட்டேன் இந்த ஒயரை. இது வந்து ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இதில் டச் ஆயிருச்சு. அதனால வந்து ஷார்ட் ஆகிட்டு இருக்கு போர்டு. அதனால இது போயிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா எரிஞ்சது, என்னால் போயிருச்சு. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் சீரிஸை பார்ப்போம். நன்றி. இதில் ஏதாவது ரெடி பண்ண முடிஞ்சா கொஞ்சம் சொல்லிட்டு